ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் 2 பட்டை, 2 அன்னாசி பூ, கிராம்பு 4, ஏலக்காய் 2, 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் 2 கரண்டி எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இது வீட்டில் நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா மசாலா நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் 2 கரண்டி தயிர் போட்டு புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடவே போட்டு கறியை நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் அரிசி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த மசாலா கூடவே போட்டு நம்ம பிரட்டினா தான் அந்த மசாலா எல்லாமே பிரியாணி அந்த மசாலா எல்லாமே அரிசி கூட சாதத்தோடு சேர்ந்து ஒட்டி வரும். இந்த உலக்கில் தான் நான் 3 உலக்கு எடுத்திருக்கேன் அரிசி. 3 உலக்குக்கு இந்த சொம்பில் 3 சொம்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். வீட்டில் வைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இது. அளந்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கணும். உப்பு எப்போயுமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். அடுத்து இது சில்லிக்கு, இதுவும் வீட்டில் அரைச்ச மசாலா தான். இந்த மசாலா போட்டு தான் நான் சில்லி போட போகிறேன். கொஞ்சமாக சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலா போட்டு கொஞ்சமாக லெமன் சாறு, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா பிரட்டி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். முட்டை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இதில் முட்டை சேர்க்கல. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரட்டி வச்ச சிக்கனை எண்ணெயில் இந்த மாதிரி சில்லி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இந்த கலர் எண்ணெயில் பிரியாமல் வரும். பிரியாணி ரெடி. என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.